திண்டிவனத்தில் கொடியில் துணியை எடுத்தவர் மின்சாரம் பாய்ந்து பலியாகியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திண்டிவனம் அருகே இரும்பு கம்பியில் காய வைத்த துணியை எடுத்த போது மின்சாரம் பாய்ந்து கார்பெண்டர் பலியாகியிருக்கிறார். இந்த அதிர்ச்சிகர செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடலை மீட்ட பிரம்மதேசம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். உயிரிழந்தவரின் விவரம் என்ன? அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தாரா? இதற்கு காரணம் கனமழையா? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பிரம்மதேசம் அருகே உள்ள புதுப்பாக்கம் கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் தங்கமணி. இவருக்கு திருமணமாகி 5 மாத பெண் குழந்தை உள்ள நிலையில கார்பெண்டராக பணியாற்றி வருகிறார். இந்த சூழ்நிலையில இவருக்கு இன்று காலை வழக்கம் போல அவரது வீட்டின் முன்பு இருந்த இரும்பு கம்பியில் துணி காயப்படுவதற்காக துணி காய போட செல்ல போது அதில் மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் பாய்ந்து உடனடியாக அவர் பலியாகி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பிரம்மதேசம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து 2 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக அந்த இரும்பு கம்பியில் மின்சாரம் கசிவு ஏற்பட்டிருக்கலாம் என்கிற கோணத்தில் போலீசார் விசாரணை தொடங்கி நடத்தி வருகின்றனர். உடலை கைப்பற்றிய போலீசார் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேற்கண்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அதே போன்று உடனடியாக சம்பவ இடத்திற்கு மின்வாரியத்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் பார்வையிட்டிருக்கிறார்கள். எந்த பகுதியில் இருந்து இந்த மின்கசிவு ஏற்பட்டது, வீட்டிற்கு கொடுக்கப்பட்டிருந்த மின் இணைப்பில் இருந்து மின்கசிவு ஏற்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணமா என்பது குறித்தும் காவல்துறையினர் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் அந்த ஆய்வில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.